ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்பயுமே நம்ம பச்சை கலரில் கீரை செஞ்சு தான் பழக்கம். சிவப்பு கலரில் பீட்ரூட் கலரில் கீரை சாப்பிட்ருக்கீங்களா? யாராவது சாப்பிட்ருந்தீங்கன்னா ஓகே, தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கோங்க. இது பேர் சிவப்பு முளைக்கீரை. அதை வாங்கி ஃபஸ்ட்டு நல்லா நான் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இந்த சிவப்பு முளைக்கீரையில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இதை எப்படி சாப்பிட்றது சமைக்கிறதுன்றதை பற்றி பார்க்கலாம். இதில் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது, நார்ச்சத்து, ப்ரோட்டீனும் அதிகமாக இருக்குது, கால்சியம், பெண்களுக்கு தேவையான முதுகு எலும்புக்கு தேவையான கால்சியம், அயன், இரும்புச்சத்து, விட்டமின் கே, அனிமிக் பேஷண்ட் உள்ளவங்களுக்கு, ரத்த சோகை உள்ளவங்களுக்கு இந்த கீரை சாப்பிட்டா ரத்தம் நல்லாவே அதிகரிக்கும். அதே மாதிரி ஹீமோக்ளோபின் லெவல் கம்மியாக இருக்கவங்களுக்கு, வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, குடலை சுத்தம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, ஃபேட்டை ரெடியூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, அதே மாதிரி டைஜஷன் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே, குழந்தைங்களுக்கும் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான கீரை இது. சரி, எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க. எப்பயுமே ஜென்ரலாக நம்ம எப்படி கீரை செய்வோமோ அதே மாதிரி தான் துவரம் பருப்பு, மஞ்சத்தூள், பூண்டு, பச்சை மிளகாய், பெருங்காயம், உப்பு போட்டு ஃபஸ்ட்டு ஒரு 4 விசில் வேக வைத்து எடுத்துக்கோங்க. அதன் பிறகு இப்போ நம்ம அதுலேயே கீரை போட்டோம்னா இன்னும் பருப்பு ரொம்ப ஸ்மாஷ் ஆகிடும். அதனால் கடுகு, சீரகம், பூண்டு வேணும்னா இடித்து போட்டுக்கோங்க. வெங்காயம், காய்ந்த மிளகாய் போட்டு தாளிச்சிட்டு உங்களுக்கு எவ்வளோ கீரை வேணுமோ அதை கொண்டு போயிட்டு இதுலேயே ஆட் பண்ணி ஒரு 2 பெரட்டிட்டு சால்ட் போட்டு அந்த வதக்கியதை கொண்டு போயிட்டு நீங்கள் அந்த பருப்பில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஓப்பனில் வச்சிங்கன்னா, ஏன்னா ஆல்ரெடி வதங்கிடுச்சு கீரை, இதுலேயே கொஞ்சம் 5 மினிட்ஸ் கொதி வந்துச்சுன்னா கீரை நல்லாவே வெந்துடும். அதே மாதிரி கீரைக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் கேளுங்க. எப்பயுமே கீரையை மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது. அப்போ அதில் இருக்க சத்துக்கள் எல்லாமே போயிடும். ஓப்பனில் தான் நம்ம கீரையை வேக வைக்கணும். ஸோ இதில் போட்டுட்டேன், நல்லா பெரட்டி வதக்கிட்டு அதன் பிறகு இதை கொண்டு போய் அப்படியே நான் பருப்பில் ஆட் பண்ணிட்டேன்னா 5 மினிட்ஸ் கழிச்சு என்னுடைய கீரை ரெடி ஆகிடும். நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். குழந்தைங்களும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. என் பையன் கூட ரொம்பவே நல்லா சாப்பிட்டான். ரெட் கலரில் இருக்குன்றதுனால கீரை. நீங்களும் மறக்காமல் செய்யுங்க. நன்றி.